ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி எக்ஸாம் உங்களுக்கு டியூஸ்டே இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 20 ஒன் வேர்டுமே ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க, புரியுங்களா? அதனால் 15 லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே தரவு பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களால் 20க்கு 20 ஒன் வேர்டு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த ஒன் வேர்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் இயரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான செலக்டட் கொஸ்டின் 1. எப்பயுமே 2 கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். அந்த 2 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்கும் உங்களுக்கு போதுமானது. அது போக அடிஷனலாக நீங்கள் எந்தெந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுவேன். இதில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு சொல்லிட்டேன்னா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மேப் அண்ட் டைம்லைன். அந்த மேப் டைம்லைனை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டையும் சொல்லிட்டு நான் இதில் எதெல்லாம் செலக்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். டைம்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1900 மொத்தம் 3 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? 1910 1950 வரைக்கும், 1910 1930 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 1930 1950 வரைக்கும் ஒரு 5 ஈவெண்ட், மொத்தமே 10 ஈவெண்ட் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்பர் 47 உங்களால் அந்த டைம்லைன் வந்து ஈஸியாக எழுத முடியும். அதுபோக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கால நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி டாபிக் வைஸாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் டைம்லைன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் சொன்ன 10 நிகழ்வுகளை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேப் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் த குவைட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கவும், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற கீழ்காண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். கான்பூர், அகமதாபாத், பம்பாய், சென்னை, லாகூர். இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு 20 மேப் கொடுத்து அந்த 20 மேப்பை நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 46 உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நான் அடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா மேப் டைம்லைன்ங்கிறது நமக்கு கம்பல்சரி கொஸ்டினா கம்பல்சரி கொஸ்டின் கிடையாது. ஏன்னா அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள் அதன் போக்கு விளைவுகளை விவாதிக்கவும் இதுக்கு எதிர் சாய்ஸில் கொடுத்துட்டாங்க. வெள்ளையின இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கவும் அப்படிங்கிறது இதுக்கு எதிர் சாய்ஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் கேள்வி பதில் மட்டுமே படிச்சிருந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் அந்த மேப் டைம்லைன் பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களால் 10 மார்க் ரொம்ப சிம்பிளாக வாங்க முடியும். அப்படிங்கிறனால அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் நம்பர் 46 41லேருந்தே நம்ம போயிடலாமே. 41 உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்த அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமாக சமுதாய பொருளாதார காரணிகளை ஆராய அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பிரிட்டிஷ் இந்தியா வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்த ஆய்க. 2ஆம் உலகப் போருக்கான காரணங்களை விவாதிக்க 1ஆம் உலகப் போருக்கான காரணங்களை எழுதவும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் 2ல் 1 எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2மே கேட்டிருக்காங்க இந்த 2021 செப்டம்பருக்கான கொஸ்டினில். அதனால் நீங்களும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை சிம்பிளாக நமக்கு இந்த மாதிரியே கேட்டாங்க அப்படின்னம்னா உங்களால் 100% அட்டன் பண்ண வேண்டிய 7 5 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பின்னால் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா 45 46 ஏற்கனவே ஷோ பண்ணிட்டேன். வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகள். இதில் இருக்கக்கூடிய 10 கேள்வி 10ஐயும் படித்தா 14 இருக்கும் எதிர் சாய்ஸ் சேர்த்து. 14 படித்தா நம்ம எக்ஸாமில் எத்தனை அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா 2லேருந்து 3 5 மார்க் அட்டன் பண்ண முடியும், புரியுங்களா? ஒருவேளை 2 தான் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு கொஸ்டினை நம்பி படிக்காதீங்க. நான் அடுத்து ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். இது எதுக்காக அப்படின்னம்னா அந்த இதில் இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 1884 நடைபெற்ற சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய தலைவர்களுடைய பெயர்கள், பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட சென்னை தொழிற்சங்கத்தின் தாக்கம் முக்கியத்துவம் என்ன, ஜாலியன் வாலாபாக் படுகொலை இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்ததுலேயே கொடுத்துருப்பேன். அதுமாதிரி 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் முக்கியத்துவம், இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாதிரி ஸ்டான்போர்ட் கிரிப்ஸ் அவர்களின் முன்மொழிவு, இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மைகள், இந்திய பசுமை பயிற்சியின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் படுகொலைகள் எதனால் ஏற்பட்டது, கொரில்லாப்பூர் 1950 53 பற்றி எழுதுக. கொரில்லாப்பூரில் 1950 53 பற்றி மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, அதை வந்து படிச்சுக்கோங்க. 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னம்னா பாஸ்டர் தேரின் விருந்து எடுத்தனே அது ஒரு நிலக்கண்ணில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பூமிதான இயக்கம், ரைட் அபவுட் த பூமிதான் மூமெண்ட், அது வந்து லாகூர் திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாகூர் ரிசொல்யூஷன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் ஏன் எதிர்க்கப்பட்டது, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 28 பாஸ்டன் தேநீர் விருந்து பற்றி எழுதுக. இணைப்புறுதி ஆவணம் பற்றி நீ வேறு அறிவதியாது 30 கேட்டிருக்கிறது கம்பல்சரி கொஸ்டின். இந்த மாதிரி சிம்பிளாக கம்பல்சரி கொஸ்டின் இந்த உடம்பு கேட்டாங்களா நம்மளும் சென்டம் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புக்கின் சைடில் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கணுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்ஸ் அண்ட் மேப் டைம்லைன் நான் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். இல்லை கொஸ்டின் வித் ஆன்சர் என்கிட்ட மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் 807
2021999 150 பே பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.